10ஆம் பாவத்தில் சூரியன் வந்து ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் மிக அதீத பலமுடையவனாக இருப்பான். அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மையுடைய கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த ராசிகளில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகர லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோமே. மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் ஸ்தான பலம் ஆகக்கூடிய அமைப்பில் துலா ராசி நீச்சமைப்பு. சார், இது இப்போ வந்து இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை நீச்சமாக எடுக்கணுமா, ஸ்தான பலம் உள்ள சூரியனாக இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். 10ல் வந்து சூரியன் ஸ்தான பலம் தானே, நீச்சமாகவே இருந்தாலும் சூரியனுடைய அந்த கதிர்வீச்சுகள் எப்பவும் குறையாது, வீரியம் குறையாது. 10ல் உட்கார்ந்தாலும் அது ஸ்தான பலம் தான். அவன் உட்கார்ந்துருக்கிறது அந்த துலா ராசி அப்படிங்கிறது வந்து பாதக ராசி. இது ரொம்ப டேஞ்சரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நெகட்டிவ் பாயிண்டில் இருக்கக்கூடிய அமைப்பு மகர லக்னக்காரங்களுக்கு. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா ராசியில் உட்காந்து நீச்சமாயிட்டார் அப்படின்னா நம்ம தந்தை மகன் உறவை பற்றி அந்த ஜாதகத்தில் பேசணுங்கிற அவசியமே இல்லை. அந்த எடுத்து வச்சனா அதை தந்தை எவ்வளவோ பிரயாசப்படுவார், தனது மகனுடைய முன்னேற்றத்திற்கு எவ்வளவோ பிரயாசப்படுவார். ஒன்று அதை மகன் ஏற்றுக்க மாட்டான், அல்லது மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர லக்னக்காரன் நல்ல சம்பாதிப்பான், தெளிவான முறையில் வாழ்க்கையில் முன்னேறி வருவான், தந்தையை கவனிக்க மாட்டான். இது ஸ்தான பலத்தில் இருந்தாலுமே ஒற்றை சூரியனாக இருக்காருன்னு கூட வச்சுக்கோமே, கூட புதனோ இல்லை சுக்கரனோ இல்லை வேறு கிரகங்கள் எதுவுமே இல்லை, ஒற்றை சூரியனாக இருக்கும் பொழுதும் அஷ்டமாதிபதி அப்படின்ற அஷ்டமாதிபத்திய தோஷத்தை அந்த கிரகம் கொடுக்க மறுக்கும் பொழுதும், பொதுவாக வந்து சூரிய சந்திரனுக்கு வந்து அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. ஆனால் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் நீச்சமாகி 10ஆம் பாவம் என்னும் துலாம் ராசியில் ஸ்தான பலம் அடைந்து அந்த கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அரசாங்கத்தால் வரக்கூடிய சலுகைகள் மறுக்கப்படும் அப்படின்றதுல வந்து துளியும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக சூரியன் நீச்சமாக போகிறது அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்த அதிபதி. அவன் பொதுவாக கெடக்கூடாது, கெட்டால் அந்த பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை விட்டு ஓடணும், அல்லது வந்து சொந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அல்லது சொந்த வீடு அப்படின்றது வந்து பாரம்பரிய சொத்து நமக்கு கிடைக்காம போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் நீச்சம் ஆயிடுறார். இப்போ நீச்சமாகி பாதக வீட்டில் அமரும் பொழுது இது இந்த ஜாதகர் தனது உழைப்பால் நல்ல